இப்போ எல்லாமே நான் மீட்டிங்லேயே சொல்லிட்டேன். கோயில் போயிட்டு வந்தேன், தாமிரபரணி ஆற்றை பற்றி, இங்கே இருக்கின்ற சாலைகளை பற்றி, ஊழலை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். நாங்கள் அடுத்த தேர்தல் முடித்து வரும்போது நிச்சயம் நம்மளுடைய திருநெல்வேலி மக்களுக்காக குரல் கொடுத்து இந்த பணிகளை செய்வோம் என்பதையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன். சட்டம் ஒழுங்கு நிச்சயமாக கேள்விக்குறியாக இருக்கு, தடுக்கப்பட வேண்டும். பெண்களுடைய பாலியல் வன்கொடுமைகள் எல்லா பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. பீகார்ல இருந்து வந்த குடும்பம் இன்னைக்கு பாலியல் வன்கொடுமையால் ஒரு குடும்பத்தையே கொலை செய்திருக்காங்க. இது மிக 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 கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். பிழைப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு குடும்பத்திற்கு நேர்ந்த கதி இனி யாருக்கும் இனிமேல் தமிழ்நாட்டில் இது மாதிரி நடக்கக்கூடாது. ஏன்னா தமிழக அரசு இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தணும். வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடு தான் நம்ம பேர் பெற்றிருக்கோம். இது தவறு. அதே மாதிரி மதுரையில ஒரு அரசு அதிகாரி தவறை சுட்டி காட்டதுனால பெட்ரோல் ஊத்தி எரிக்கப்பட்டிருக்கார். இவனுங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை கொடுக்கணும். அந்த அம்மாவை எரித்தவராக அந்த அவருக்கும் சரி, ஒரு பீகார் குடும்பத்தை அழித்தவர்களுக்கும் கட்டாயம் தூக்கு தண்டனை கொடுக்கணும். அப்பதான் இனிமேல் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்காது. அதே மாதிரி நேற்று பார்த்தா ஒரு உணவகத்தில் வேலை பார்க்குற பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை. திருநெல்வேலியில பார்த்தா ஸ்கூல் பிள்ளைங்க ஒருத்தர் கத்தியில் எடுத்து வெட்டிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் டாஸ்மாக், கஞ்சா போதை விற்பனை, சட்டம் ஒழுங்குதான். இங்க ஜாதி பிரச்சனையும் அதிகமாக இருக்கு. இதெல்லாம் தடுக்கப்படணும். போகும்போது எல்லாம் என்ன கொண்டு போறோம்? கேப்டன் சொல்ற மாதிரி யாரும் போகும்போது ஒன்னும் கொண்டு போறது இல்ல. அருணா கொடியை கூட எடுத்து விட்டு தான் புதைக்கிறாங்கன்னு தலைவர் சொன்னதுதான் உண்மை. அதுதான் உண்மை. ஒரு தலைவர் கடவுள் மாதிரி வாழ்க்கை தத்துவத்தை சொல்லிட்டு போயிருக்க. நாம் இருக்கும் காலம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு போறாம ஈகோ, ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கு. இதெல்லாமே இல்லாம அனைவரும் சந்தோஷமா அமைதி பூங்காவாக தமிழ்நாடு இருக்கணும்ன்றதுதான் தேமுதிகவினுடைய எண்ணம், கோரிக்கை. எல்லாம் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் தான் நான் நினைக்கிறேன். கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு முறையும் நடக்கின்ற எல்லா விஷயத்துக்கும் நம்ம அறிக்கைகள் கொடுக்கிறோம். அரசு கவனத்திற்கு நாம் கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த விஷயங்கள் நல்லபடியாக தடுக்கப்படணும். சட்டம் ஒழுங்கு தடுக்கப்படணும். அவங்களும் முயற்சி எடுத்து செய்யறாங்க. இப்போ அந்த மதுரையில நடந்த ஒரு பெண்ணுடைய கொலை, அது ஆக்சிடென்ட்னு அது முடிக்க பார்த்தாங்க. ஆனா அது ஆக்சிடென்ட் கிடையாது, திட்டமிட்டு செய்யப்பட்ட படுகொலை அப்படிங்கறத இன்னைக்கு காவல்துறை எடுத்து அவங்களுக்கு கொலை செய்தவர்களுக்கு உரிய தண்டனை கொடுத்திருக்காங்க. அதனால அவங்க செய்யற கடமைகளை செய்யறாங்க. ஆனா இன்னும் ஸ்ட்ராங்கா ஸ்காட்லாந்து யார்ட் போலீஸ்க்கு இணையாக பேசப்பட்ட காவல்துறை, நம் காவல்துறை இன்னும் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுத்து சட்டம் ஒழுங்கை முற்றிலுமாக கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் என்பதுதான் தேமுதிகவின் கோரிக்கை. மதுபான கடைகளா? மதுபான கடைகள் இல்லைங்க. டாஸ்மாக் என்பது இன்னைக்கு நேற்று இல்லைங்க, எவ்வளவு ஆண்டு காலமா அது வந்துட்டு தான் இருக்கு. இது தடுக்கப்படணும். முற்றிலும் சாராயம் இல்லாத ஒரு தமிழ்நாடை, போதை கலாச்சாரம் இல்லாத தமிழ்நாடை உருவாக்கணும் தான் எல்லாரும் சொல்றோம், பேசுறோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வளர்ந்துகிட்டு தான் போதே ஒழிய அதற்கு தீர்வே இல்லாத ஒரு நிலைமை தான் இருக்கு. டாஸ்மாக் ஒரு பக்கம் இருந்தாலும் கள்ளச்சாராய் ஒரு பக்கம் இருக்கு, கஞ்சா போதை ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாமே நிச்சயம் இருக்கக்கூடாது என்பதுதான் தேமுதிகவின் நிலைப்பாடு. ஆனா பல ஆண்டுகளாக இது தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்கு. இல்ல இது அவங்க தமிழக அரசிடம் நாம் அதை கேட்கும்போது அதிகமாக நேரங்களை நாம குறைக்கிறோம். நம்பர் ஆஃப் அந்த டாஸ்மாக் கடைகளுடைய எண்ணிக்கையை நாங்கள் குறைத்து கொண்டிருக்கிறோம். பள்ளி, அதே மாதிரி கோவில்கள் கிட்ட இருக்கிற டாஸ்மாக் கடைகளை எல்லாம் அகற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்றாங்க. பட் உண்மையில் நம்ம பார்த்தோம்னா அப்படி இருக்கா என்பதை மக்கள் நீங்க தான் சொல்லணும். அதான் நான் சொல்றேன். ஒரு ஸ்கூல்ல இருந்து, கல்லூரியில இருந்து, பெண்கள்ல இருந்து
இன்னைக்கு எல்லாருமே அந்த மாதிரி இருக்காங்க. இது முற்றிலும் தடுக்கப்படணும்ன்றத எங்க கருத்து சொல்றேன். அது அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். இப்ப அண்ணன் எடப்பாடியார் சொன்னதுக்கு பதில் ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, அவர் இங்க வருவார் திருநெல்வேலிக்கு, அப்ப அவரிடம் கேளுங்க. கண்டிப்பா. இப்ப நாங்க 2011 வரைக்கும் தனிச்சு போட்டிட்டோம். தேர்தல் அறிக்கை புக்கு நாங்க ரெடி பண்ணோம். கூட்டணிக்குள்ள போகும்போது கூட்டணியோடு சேர்ந்துதான் எங்களுடைய அறிக்கையும் இருக்கும். உறுதியாக நாங்கள் இடம்பெறும் கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். அந்த பட்சத்தில் உறுதியாக ஆட்சி அமைப்பவர்களிடம் நாங்கள் மக்கள் பிரச்சனையை எடுத்து சென்று இந்த பிரச்சனைக்கெல்லாம் நிரந்தர தீர்வு வரணும்னு கண்டிப்பா மக்களுக்காக பேசுவோம், கோரிக்கை வைப்போம். ஒருத்தர் அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். நீங்க தான் பதில் சொல்லணும். நானா பதில் சொல்ல முடியும்? ஏசியங்களுக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டல. இன்னைக்கு வரைக்கும் சொந்த உழைப்புல கட்சியை நாங்க வளர்த்துக்கிட்டு இருக்கோம் சொல்லிட்டல. அப்புறம் அதை பரப்புறதை எழுதுறது பத்திரிகையாளர்கள் நீங்க தான் அதை பரப்புறீங்க. அப்புறம் அதே கேள்வி ஏன்ட்ட கேக்குறீங்க? இது எவ்வளவு பெரிய ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம் தெரியுமா? திருப்பி பேசுறதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் ஆகாதுங்க. நான் கண்ணியத்தை காப்பாத்துறேன், புரியுதுங்களா? என்னுடைய வார்த்தைகளை நான் அளந்துதான் நான் பேசுவேன். கண்ணியத்தை காப்பாத்துறேன். இது கட்சி நியாயமான கட்சி, லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சிங்க. எவ்வளவு வாய்க்கு வந்தது எது வேணாலும் பேசலாம் கிடையாது. இன்னைக்கு இங்க எவ்வளவு பிரச்சனை. ஸ்டெர்லைட் ஆலை மூடி இருக்காங்கல்ல, நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்து பாருங்க. ஸ்டெர்லைட்ல அந்த ஆலையில யாரெல்லாம் எந்த கட்சியெல்லாம் கையூட்டு பெற்றிருக்காங்க, ஊழல் பறிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. அதுல தேமுதிக இடம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்க. பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியாதா? ஏன்னா அதிகாரப்பூர்வமா இப்ப என்னுடைய இல்ல. ஆமா 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 இப்ப என்னுடைய பயணம் நான் போயிட்டு இருக்கேன். உங்களுக்கு பாக்குறீங்களா? இது முடியறதுக்கு 3ஆம் தேதி ஆகும். காலதாமதம் பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. புரியுதுங்களா? இருங்க. காலதாமதம் என்ற கருத்து பத்திரிகையாளர்களாக உங்களுக்கு தான், எங்களுக்கு கிடையாது. இருங்க. எலெக்ஷன் டேட் அறிவிச்சிட்டாங்களா? எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? இல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணிட்டாங்களா? வேட்பு மனு தாக்கல் செய்யற டேட் கொடுத்துட்டாங்களா? ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் அறிவிச்சிட்டாங்களா? சொல்லுங்க. எதுவுமே இல்ல. ஃபைனல் ஓட்டர்ஸ் லிஸ்ட் கூட இன்னும் அறிவிக்கலைங்க. எக்ஸ்டென்ஷன் இன்னும் 10 நாட்கள் அதுக்கு கொடுத்திருக்காங்க. அது முடிஞ்சு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் அறிவிக்கணும். அதற்கு பிறகுதான் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும். அதற்கு பிறகுதான் அந்த ப்ரொசீஜரே ஸ்டார்ட் ஆக போகுது. இது எல்லாம் மார்ச் மாசம் தான் தொடங்க இருக்கு. இன்னும் பிப்ரவரி மாதம் முழு மாதம் இருக்கு. சோ காலதாமதம் எங்களுக்கு இல்லை, பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு தான். எங்களுக்கு எங்க கட்சிக்கு உரிய எப்ப முடிவு எடுக்கணும், யார் கூட கூட்டணி வைக்கணும், எப்ப அறிவிக்கணும், அதை நாங்கள் உரிய நேரத்தில் செய்வோம். யார் சொன்னது? முதல்ல அது யார் சொன்னது அது சொல்லுங்க எனக்கு. இல்லைங்க, அது யார் முதல்ல அது சொன்ன? இல்லைங்க, நீங்க சொல்றீங்க, யார் அதை சொன்னது அது சொல்லுங்க எனக்கு. சமூக வலைதளத்துல யாரோ சொல்றதுக்கு நான் எப்படி ஒரு பொதுச் செயலாளராக பதில் சொல்ல முடியும் நீங்க எதிர்பார்க்கறீங்க? நான் தான் லேட்டே இல்லைன்னு சொல்லிட்டேனே. லேட்டே இல்லையே. நீ உங்களுக்கு தான் அது லேட், எங்களுக்கு லேட் கிடையாது. எங்களுக்கு லேட் இல்லை. இதுவரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் முக்கிய நிர்வாகி எல்லாருமே போட்டி போட்டிருக்கோம். கேப்டன் போட்டி போட்டிருக்கார், நான் போட்டி போட்டிருக்கேன், விஜய் பிரபாகர் போட்டி போட்டிருக்கார், சுதீஷ் போட்டி போட்டிருக்காரு, எங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் போட்டி போட்டிருக்காங்க. அதனால இது ஒரு கேள்வியே கிடையாது.
களத்துல இறங்கி விளையாடுவீங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, களத்துல இறங்கி விளையாடுவீங்களான்னு விளையாடும், கண்டிப்பா விளையாடுவோம். உரிய நேரம் வரும்போது யார் சொன்னது? யார் புரியல, என்ன சொல்றீங்க? யார் சொன்னது? யாரு? நாங்க தாங்க களத்துல இறங்கி ஸ்பாட்டுக்கே போய் நான் தாங்க ஆய்வு பண்ணேன். நான் தான் போய் ஆய்வே பண்ணேன். அனைத்து கனிம வள கொள்ளை நடக்கிற அத்தனை இடங்களுக்கு நேரடியா நான் போய் ஆய்வு செஞ்சேன். அத்தனை இடத்துலயும் நான் ஆர்ப்பாட்டத்துக்கு நேரடியா வந்தேன். நீங்க ஒருவேளை அதை நோட் பண்ணலையா என்னன்னு தெரியல. எல்லா இடத்திலையும் எந்த பிரச்சனை நடந்தாலும் அது நம்மளுடைய பட்டதாரி ஆசிரியர்களோ, செவிலியர்களோ, மருத்துவர்களோ, மாணவர்களோ யார் ஆர்ப்பாட்டத்தில் கலந்துங்களோ முதல் ஆளாக நான் போய் அவங்களுக்காக குரல் கொடுக்கிறேன். அந்த இடத்துக்கு நான் சென்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பார்க்கலன்னு சொல்லுங்க. இல்ல, அப்படி வந்தா நல்லதுன்னு நான் சொல்றேன். இப்ப சொல்றேன், ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்படி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று என் கருத்தை ரொம்ப நாளா நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன் பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாது? இப்ப யார் யாரெல்லாம் போட்டியில இருக்கா, யாரெல்லாம் இருக்கா சொல்லுங்க. நீங்க பத்திரிகைக்காரங்க தானே. யாரெல்லாம் இப்ப களத்துல இருக்காங்க? அதிமுக இருக்காங்க, திமுக இருக்காங்க. சீமான் ஆல்ரெடி கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. விஜய் ஆல்ரெடி நாங்க தனிச்சு தான் சொல்லிட்டு இருக்காரு. இது உங்களுக்கே தெரியும். என் வாயில சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கறீங்க? புரியுதுங்களா? எல்லாம் உங்களுக்கே தெரியும். இல்ல, இதுக்கு நான் பதில் நிறைய தடவை சொல்லிட்டேன். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் எங்களுடைய தோழமை கட்சிகள் தான். பேசுறது பழகிறது அது வேற. ஆனா அரசியல் என்று வரும்போது, கூட்டணி என்று வரும்போது அது வேற. எங்களுக்குரிய அந்த மரியாதை, எங்களுக்குரிய அந்த நியாயம் எங்க கிடைக்குதோ அங்கதான் எங்க மாவட்ட செயலாளர்கள் விரும்புகின்ற இடத்தில் நிச்சயம் கூட்டணி அமைப்போம். உங்க அவசரத்துக்கு நான் உடனே அறிவிக்கணும்ன்றது கிடையாது. ஏன்னா உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், மாநாடுல சொல்றேன், நீங்க அப்புறம் சொல்றீங்க. நீங்க சொல்லாதீங்க. இது எங்க கட்சி எப்ப டிசிஷன் எடுக்கணும் சொல்லணும், நான் சொல்றேன். இது எங்க சரி கேக்குறீங்க, நானும் கேக்குறேன். இப்ப உங்க குடும்பத்துக்குள்ள நீங்க ஒரு பர்சனலா ஒரு டிஸ்கஷன் பண்றீங்க, அது பொது வெளியில சொல்லுவீங்களா? இது எங்க ஃபேமிலி. தேமுதிக என்பது எங்கள் குடும்பம். எங்க மாவட்ட கழக செயலாளர்களோடு நாங்க கலந்து பேசியதை இங்க பொது வெளியில இப்ப நான் சொல்லணும்ன்றது அவசியம் இல்லை. உரிய நேரம் வரும்போது சொல்லுவேன். அதுக்காக இப்ப நான் பர்சனலா பேசுறதெல்லாம் சொல்லுவாங்க. எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆனா சொல்வேன், எப்ப சொல்லணுமோ அப்ப சொல்லுவேன். எதுக்கு சரி, நான் ஆலங்குளத்துல இதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணி நேரடியா அந்த ஸ்பாட்டுக்கே நான் போனது உங்களுக்கு தெரியுமா? அனைத்து போலீஸை வச்சு தடுத்து என்ன அந்த இடத்துக்கு போகக்கூடாது, அந்த குவாரிகளை நான் நேரடியா ஆய்வு செய்ய போகிறேன் அப்படிங்கிறப்ப என்ன தடுத்தாங்க. இதெல்லாம் தெரியுமா தெரியாது உங்களுக்கு? இது யார் சொல்றது சொல்லாததெல்லாம் கிடையாது. இதுதான் உண்மையா நடக்குது. யார் சொன்னாலும் இது இல்ல அப்படின்னு மறுக்க முடியாது, மறைக்க முடியாது. சரிங்களா? ஆனா சொல்ற எல்லாருமே உண்மையிலே நியாயமா இருக்காங்களான்றது யோசிச்சுக்கணும். யாரையோ ஒருத்தர் உதாரணம் சொன்னீங்களே, அவங்க சரியான உதாரணமா வாழ்ந்திருக்காங்களா அப்படின்றதுக்கு பதில் சொல்லுங்க சார். இன்னைக்கு வரைக்கும் தேமுதிக ஒண்ணுதான் சார் நியாயத்துக்கு, தர்மத்துக்கு, ஊழலுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைக்கின்ற உண்மையான கட்சி. அதனாலதான் நான் சொல்றேன், எங்களுக்குரிய மரியாதை, அங்கீகாரம் நிச்சயம் எங்கு கிடைக்குதோ அங்கு நாங்கள் கூட்டணி அமைப்போம்.
நிச்சயம் நாங்கள் அங்கம் வகிக்கும் கூட்டணி ஜெயிக்கும், ஆட்சி அமைக்கும். அன்றைக்கு இந்த மக்கள் பிரச்சனை அத்தனையும் அரசு கவனத்திற்கு கொண்டு சென்று மக்களுக்காக சட்டசபையில் நாங்கள் நிச்சயம் வாதாடுவோம், போராடுவோம். ஒரு நல்ல தமிழ்நாட்டை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன்.